என் அன்பு குழந்தையே, நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் உனக்கு தருவேன். ஏனென்றால் நான் உன்னுடைய தந்தை. ஒரு தந்தைக்கு மட்டுமே தெரியும் தன்னுடைய குழந்தைகளுக்கு எது நல்லது என்று. என் பிரியமே, முதலில் ஒன்றை புரிந்து கொள். இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் என்று ஒன்று கிடையாது. வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் யாரும் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவன் என்று யாருமில்லை. இதுவே உலகின் இயல்பு நிலை. இக்கரைக்கு அக்கறை பச்சையாகத்தான் தெரியும், ஆனால் அருகில் சென்றால்தான் உண்மை புரியும். அதுபோலத்தான் நீ நினைக்கும் சில விஷயங்களும். உனக்கு கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவிக்காதே. அதே போல மற்றவர்களுக்கு கிடைத்து விட்டதே என்று பரிதவிக்காதே. நான் உன்னுடைய வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது. தாமதம் ஆகலாம், ஆனால் தவறிவிடாது. ஆகவே கவலை கொள்ளாமல் இரு. உனக்கு எது நல்லதோ அது நடந்தே தீரும். உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வை உனக்கு நான் நிகழ்த்தினேன். அது உன்னை முன்னேற வைப்பதற்கு நான் செய்த முயற்சிகள். அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன, பக்குவம் என்றால் என்ன, அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும். அந்த பக்குவம் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏணியாக பயன்படும். கொஞ்சம் பொறுமையோடும் நிறைய நம்பிக்கையோடும் மட்டும் இரு. உன்னுடைய வருத்தங்கள் எல்லாம் பலமாகும் நாள் விரைவில் வரும். வீண் கலக்கத்தை கைவிடு. உன்னுடைய பாதையில் இருக்கும் முட்களும் கற்களும் பூவாக மாறும். மகிழ்வான வாழ்க்கையை நிச்சயம் நீ வாழப் போகின்றாய். எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். எல்லா சுமைகளையும் நான் சுமந்து கொள்கிறேன். வருத்தத்தை விடு, பொறுமையாயிரு. உன்னுடைய வளமான வாழ்விற்கு நான் வழிகாட்டுவேன். உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவிற்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவிற்கு வெற்றி உன்னிடம் விரைந்து வந்து சேரும். இன்று உனக்கு மகிழ்ச்சியான நாள். இன்று முதல் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாகவே கடப்பாய். என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் உன்னோடே இருந்து அத்தனையையும் நீ வெற்றி பெற உனக்கு துணையாக இருப்பேன். என்னை நம்பி என் மேல் பாரத்தை வைத்துவிட்டு இப்போது நீ நிம்மதியாக இரு. மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் அது உன்னை நல்ல திசை நோக்கி போக காரணமாய் இருந்தது. நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நீ நினைப்பது சரிதான். ஆனால் அந்த முட்கள் உன் காலில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய். கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கின்றது என்று பார்த்திருக்க மாட்டாய் அல்லவா? முட்கள் குத்தியதால் தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன்னுடைய பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய். முட்கள் சிறு வலியை ஏற்படுத்தி இருக்கலாம், ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கின்றது, உன்னுடைய கவனம் உன்னுடைய பயணத்திலேயே இருக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக என்னால் நிகழ்த்தப்பட்டவைதான் இது. அதனால் தானே நீ கீழே குனிந்து மேடு பள்ளம் என்று அனைத்தையும் பார்த்து சுலபமாக தாண்டி வர முடிந்தது. இப்போது உன்னுடைய கால்களில் குத்திய முட்களுக்கு நன்றி சொல்வாய் அல்லவா? அப்படித்தான் மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளும் சோதனைகளும், சிறு சிறு பிரச்சனைகளை சோதனைகளை நீ சந்திக்கும் போது, அதிலிருந்து நீ விடுபட முயற்சிக்கும் போதும் பெரிய பெரிய துன்பங்கள் உன்னை அண்டாமல் உன்னை நீ காத்துக் கொள்கின்றாய். அதற்காகவே இந்த சோதனைகளே தவிர என் பிள்ளைகளின் கண்களில் கண்ணீரை காணவா நான் இத்தனை சோதனைகளை தருகின்றேன்? நேற்றைய உன்னுடைய கஷ்டங்களும் இன்றைய உன்னுடைய சோதனைகளும் நாளைய உன்னுடைய எதிர்கால நன்மைகளுக்காகத்தான் என்பதை புரிந்து கொள். சரி, உன்னுடைய வாழ்வில் சிக்கல்களுக்கான தீர்வை சொல்கிறேன் கேள். உன்னுடைய சோதனைகளுக்கான காரண காரியங்களை நீ உணர்ந்து தெளியும் போது உன்னுடைய மனம் தெளிவடையும். என்னுடைய விளையாட்டுகளை நீ உணரும் போது உன்னுடைய மனம் அமைதியடையும். கோபங்கள், பதற்றங்கள், பயங்கள் இல்லாத தெளிவான நீரோடையாய் உன்னுடைய மனம் பக்குவப்படும். உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடு. என் முன்னால் அமைதியாக அமரு.
என்னுடைய கண்களை நேருக்கு நேர் பார். உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் என்னிடம் கூறு. அனைத்தையும் கொட்டி முடித்த பிறகு கண்களை மூடி மனதை அலைபாய விடாமல் அமைதியாக உட்கார். உன்னுடைய அத்தனை சிக்கல்களுக்குமான தீர்வை உன்னுடைய மனதில் நான் உதிக்க செய்வேன். ஆம் பிள்ளையே, உன்னுடைய வாழ்வின் சிக்கல்களுக்கும் சோதனைகளுக்கும் நிரந்தர தீர்வினை வெளியில் நீ தேட வேண்டாம். உனக்கான தீர்வு உன்னுடைய மனதிலேயே இருக்கின்றது. பதற்றப்படாமல் அமைதியாக யோசித்தாயானால் உன்னுடைய வாழ்வில் உள்ள அத்தனை சிக்கல்களும் தவிடி பொடி ஆகிவிடும். அதனால் நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, எல்லா நாட்களும் எனக்கானது. ஆனால் இன்று ஒரு நாள் மட்டும் உனக்கானது. ஆம், இது உன்னுடைய குறைகளை தீர்ப்பதற்கான நாளாகும். உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கும் நாளாகும். இன்று இந்த நொடி என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்பாயானால் இதை முழுமையாக கேட்டுவிடு. இதை நீ கேட்கும் தருவாயில் உன்னுடைய மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றுகின்றனவோ, எதை உன் மனம் ஏங்கி கேட்கின்றதோ அவற்றை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். என்னுடைய வாக்கு என்றுமே பொய்க்காது. ஆனால் நீயோ என்னை முழுமையாக நம்பவில்லை. நான் உன்னோடுதான் இருக்கின்றேன். ஒரு செயலை நடத்துவதற்கு தாமதம் ஏற்பட்டாலும் நிச்சயமாக அதை உரிய நேரத்தில் செய்து காட்டுவேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியம் இனி எந்த தடங்களும் இல்லாமல் அதை நான் நடத்தி காட்டுவேன். நல்ல வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள். ஆனால் அவர்கள்தான் என்றும் அவர்களின் வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள். நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர் பிள்ளை. நீ ஜெயமாக, வசந்தமாக, சந்தோஷமாக நீ விரும்பிய வாழ்க்கையை பெற்று சகல சௌபாக்கியங்களுடன் வாழப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிய போகின்றது. இனி உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு மிகப்பெரிய அர்த்தம் உண்டு. அதில் நீ எதிர்பார்த்த வெற்றியும் உண்டு. நான் உனக்கு வைத்த அத்தனை சோதனைகளிலும் நீ வென்று விட்டாய். இதன் பிறகு நீ கேட்ட வரத்தை தப்பாமல் நான் உனக்கு தரப்போகின்றேன். உன்னுடைய சோதனை காலங்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டன. உன்னுடைய போராட்டத்தில் நீ வெற்றி அடைவது உறுதியாகிவிட்டது. உன்னுடைய கை அருகில்தான் நீ நினைத்த அனைத்தும் இருக்கின்றது. இந்த நாளில், இந்த நொடியில் என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நீ பெற்று அதிர்ஷ்டம் புரிந்து விட்டாய். இதன் பிறகு நீ நினைத்த அனைத்து காரியங்களும் ஈடேறி நிச்சயம் வெற்றி பெறுவாய். நம்பிக்கையோடு இரு என் கண்மணி. இந்த நன்னாளில் நான் கூறிய இந்த வாக்கு நிச்சயமாக பலிக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா? அவ்வளவு எளிதாக நான் யாருக்கும் வாக்குகளை தருவதில்லை. அப்படி ஒரு வாக்கினை நான் தந்துவிட்டால் அந்த வாக்கினை நிறைவேற்றாமல் நான் விடுவதில்லை. நிச்சயமாக இன்று நான் உனக்கு கொடுத்த வாக்குகள் அனைத்தும் நிறைவேறிவிடும். நீ நம்பிக்கையோடு இரு, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னுடைய வேண்டுதல்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ சற்று அமைதியாக இரு, பொறுமையுடன் காத்திரு, நம்பிக்கையோடு இரு.